அனைவருக்கும் உற்சாகமான நண்பகல் வணக்கம். வெக்டர் இயற்கணிதத்தோட பயன்பாடு இதில் இருக்கிற முக்கியமான 5 மதிப்பெண்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே பொதுவாக இந்த 4 கான்செப்ட் எப்பயுமே 5 மார்க்கில் ஒன்று கேட்க தான் செய்கிறாங்க. காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா, இது வெக்டர் முறையில் நிறுவி அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டானா நமக்கு மேலே தான் பிக்சர் இருக்கணும், 2 கூடுமே மேலே தான் இருக்கணும். அதே மாதிரி வரையறையின்படி ஏ டாட் பி, ஏன்னா காஸ்னால் நமக்கு புள்ளி பெருக்கம்னு தெரியும், அதனால் நம்ம மாடு ஏ மாடு பி காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. யூனிட் வெக்டாரை செலக்ட் பண்ணனால நமக்கு ஆல்ஃபா, அதாவது ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா படத்தில் இருந்து அப்படின்னும்போது ஏ கேப் காஸ் ஆல்ஃபா ஐ ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஜி, பி காஸ் பீட்டா ஐ ப்ளஸ் சைன் பீட்டா ஜி, எல்லாமே மேலே இருக்கிறனால பாசிட்டிவாக தான் இருக்கும். அடுத்து ஏ டாட் பி, ஏ டாட் பி அப்ளை பண்ணிவிட்டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படின்னு வந்துடும். ஸோ 1 2 அப்படின்ற 2 ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணும்போது காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்றது வந்துடும். அடுத்து காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு சொல்லும்போது முதல்ல வாய் மாதிரி 2 பக்கமே வரும். நாம் ஓஏ ஓபி அதை கரெக்டாக பார்த்து எடுக்கணும். ஓஏ மேலே எடுத்திங்கன்னா ப்ளஸில் எழுதணும், ஓபி கீழே எடுத்திங்கன்னா மைனஸில் எழுதணும். இதே மாதிரி நம்ம வேலைகளை கரெக்டாக செய்யணும். இது புள்ளி பெருக்கம்தான் ஏ டாட் பி வரையறையின்படி. அடுத்து படத்திலிருந்து அப்படின்ற 2 கான்செப்ட் படி செய்கிறப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். காசுக்கு வரும்போது காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு சொல்ல ஆன்சரில் மைனஸ் வரும். அதனால தான் இந்த படத்தில் ஃப்ரம் 1 and 2 வரும்போது மைனஸ் போடுறோம். காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படின்றது வந்து. அடுத்து 3வது சம் பார்த்திங்கன்னா சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படின்ற வெக்டர் முறையில் நிறுவனம். இங்கே வரும்போது பி கிராஸ் ஏ எடுக்கிறோம். பி கிராஸ் ஏ எடுக்கிறப்ப சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கே, ஏன்னா வரையறையின்படி என்ன வரும்னா மாடு பி மாடு ஏ சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கே கேப், அது 1ன்னு வந்துடும். அடுத்து படத்தில் இருந்து நம்ம பார்க்கும்போது காஸ் ஆல்ஃபா ஐ ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஜே, பி காஸ் பீட்டா ஐ ப்ளஸ் சைன் பீட்டா ஜே, பி கேப் கிராஸ் ஏ கேப் அதை செய்கிறப்ப ஐஜேகே மாடலஸில் காஸ் பீட்டா சைன் பீட்டா 0, காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா 0. இதை நம்ம எப்பயும் போல் டிட்டர்மன் படி ஏ கிராஸ் பி செய்கிற மாதிரியே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது கே கேப் இன்ட்டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. நம்ம ஃப்ரம் 1 and 2 படி நம்ம பார்க்கும்பொழுது நம்மளுடைய ஆன்சரான சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படின்னு வந்துடும். அடுத்து சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படின்ற வெக்டர் முறையில் நிறுவுறதுக்கு அதே மாதிரி சேம் தான், பட் பிக்சர் மட்டும் மாறும். பிக்சர் மாறுறனால நமக்கு கீழே ஓபி இருக்கிறனால பி மைனஸ் சைன் பீட்டா அப்படின்ற அந்த மைனஸ் கான்செப்ட் மட்டும் ஜேக்கு மட்டும் கீழே வந்துடும். அங்கே போடும்போது பி கிராஸ் ஏ நம்ம எப்பயும் போல் ஐஜேகே காஸ் பீட்டா மைனஸ் சைன் பீட்டா 0, காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா 0, கே கேப் இன்ட்டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படின்றது வந்துடும். இட் இஸ் ஃப்ரம் 1 and 2. இங்கே 2ன்னு போடாமல் 1ன்னு போட்டிருக்காங்க, அதை மன்னிச்சிருங்க, 2ன்னு போட்டுக்கோங்க. ஃப்ரம் 1 and 2 சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படின்றது முடிஞ்சோம். அடுத்த இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு முக்கோணத்தோட குத்துக்கோடுகள் ஒரே ஒரு புள்ளியில் தான் சந்திக்கும் அப்படின்ற வெக்டர் முறையில் நிறுவுக அப்படின்போது ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறோம். வரைஞ்சி ஏபிசி அதனுடைய குத்துக்கோடுகளான இஎஃப்டி எல்லாமே நம்ம போகிறோம், டிஇஎஃப் எல்லாம். அதில் முக்கோணம்னா என்ன, இதெல்லாம் செங்குத்து கோடுகள் அப்படின்னும் போது நம்ம இந்த சிஎஃப் அப்படின்றத சொல்லாமல் ஏடியும் பிஇயும் வச்சும் பேசிட்டு அதில் புள்ளி பெருக்கமான ஏ டாட் பி ஈக்குவல் டு 0, ஏ பெர்பெண்டிகுலர் பி அப்படின்ற ஒரு சிங்கிள் கான்செப்டை வச்சுட்டு அழகாக கொண்டு போவாங்க. நம்ம எப்பயுமே பொசிஷன் வெக்டாரில் ஓஏ ஈக்குவல் டு ஏ, ஓபி ஈக்குவல் டு பி, ஓசி ஈக்குவல் டு சி, ஏன்னா ஆதி புள்ளி ஓன்னு வச்சுக்குவோம். ஏபியை எஃப்பில் சந்திக்குமாறு சிஓவை கொஞ்சம் நீட்டணும். ஸோ இப்போ குத்துக்கோடு ஒரே புள்ளியில் சந்திக்கும்னு சொன்னால் ஏடி பெர்பெண்டிகுலர் பிசினா பிஇ பெர்பெண்டிகுலர் சிஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிஎஃப் பெர்பெண்டிகுலர் ஏபி அப்படின்றது நிறுவ இதுக்கு நமக்கு புள்ளி பெருக்கம் தான் 0. ஸோ ஏடி பெர்பெண்டிகுலர் பிசின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த படத்தை இழுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆதி புள்ளியில் இருக்கக்கூடிய ஓஏ பெர்பெண்டிகுலர் பிசி அப்படின்றதும் வரும். ஸோ ஓஏ டாட் ஓபி ஈக்குவல் டு 0, ஏன்னா பெர்பெண்டிகுலர்னால் புள்ளி பெருக்கம் 0, அதாவது டாட் ப்ராடக்ட் 0. டாட் ப்ராடக்ட் 0ன்னு போது ஓஏ எழுதியாச்சு. பிசிக்கு சிட்டிஸ் நம்ம பொசிஷன் வெக்டர் வச்சு எழுதுகிறப்ப அப்புறம் 2வது லெட்டரில் தான் முதல்ல எழுதுவோம். ஸோ ஓசி மைனஸ் ஓபி ஈக்குவல் டு 0. ஸோ ஓஏ என்ன ஏ,
ஓசி என்ன சி, ஓபி என்ன பி, எல்லாத்தையும் உள்ளே நம்ம ப்ராடக்ட் பண்ணி ஒன்றாவது ஈக்குவேஷன் வச்சுக்குவோம். நிலை 2 எடுத்துக்கிறோம். நிலை 2ல் வந்து பிஇ பெர்பெண்டிகுலர் சிஏ அப்படின்ற அந்த விஷயத்துக்கு ஓபி பெர்பெண்டிகுலர் சிஏ எடுக்கும்போது ஓபி பெர்பெண்டிகுலர் அப்படின்றக்கனால புள்ளி பெருக்கம் 0. ஸோ ஓபி டாட் சிஏ ஈக்குவல் டு 0. ஸோ புள்ளி பெருக்கம்னா டாட் ப்ராடக்ட். ஸோ ஓபி டாட் சிஏ எப்படி எழுதுவோம், ஓஏ மைனஸ் ஓசி. ஸோ ஏ சிபி எல்லாத்தையும் எஸ்இடிஸ் பொசிஷன் வெக்டாருக்கெல்லாம் புட் பண்ணிவிட்டு உள்ள கிராஸ் பண்ணிவிட்டு செகண்ட் ஈக்குவேஷன் வந்துடும். 1 2 ஆட் பண்ணும்போது வி ஹாவ் அ பிஏ டாட் ஓசி. இந்த பிஏ டாட் ஓசி அப்படின்றத பெர்பெண்டிகுலராக வரும். பெர்பெண்டிகுலர்னா பிஏ வந்து ஏபின்னு வரும்போது அந்த சிஎஃப்க்கு வந்து அது ஈக்குவலாக இருக்கும். ஸோ சிஎஃப் பெர்பெண்டிகுலர் ஏபி, அந்த ஓசிக்கு பதிலாக சிஎஃப்னு எழுதுகிறோம். ஸோ 3 குத்துக்கோடுகளும் ஒரே ஒரு புள்ளியில் தான் சந்திக்குது. அது எல்லாமே பெர்பெண்டிகுலராக மேக் பண்ணுது. அதனால் டாட் ப்ராடக்ட் 0 அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சுட்டு இது முடிஞ்சிடும். இந்த 5 கேள்வி ஓகே. இன்னொரு ஒரு 3 கொஸ்டின்ஸ். இந்த 3 கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 6.7ல் டைப் 1 டைப் 2 டைப் 3 இதில் வந்து பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன், நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் 1 1.2 வெக்டார், அடுத்து 2.1 வெக்டார், அடுத்து 3 பாயிண்ட்ஸ். இங்கே நமக்கு இந்த புக்கில் நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா 3 பாயிண்ட்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதனால் நமக்கு ஃபஸ்ட்டு டைப்பான நமக்கு 1.2 வெக்டரை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு புள்ளி 2 கோடுகள் அப்படின்ற விஷயங்களில் இணையமாக இருக்க தளத்தின் துணையலகு அல்லாத வெக்டர் மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகள் கேட்டிருக்காங்க. துணையலகு அல்லாததுன்னு கேட்டிருந்தாலுமே துணையலகு உள்ளதையும் கண்டுபிடிங்க, கார்ட்டீசியனையும் கண்டுபிடிங்க. எல்லாமே நீங்கள் சேர்த்து கண்டுபிடிக்கும் பொழுது மார்க். ஓகேவா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை ஃபைண்ட் த பாயிண்ட் அண்டு வெக்டார்ஸ். சரி, பாயிண்ட் எடுக்கோமா. பாயிண்ட் என்ன எழுதியிருக்காங்கன்னா x1 x2 x3, அதை 2, 3, 6, அதாவது ஏ வெக்டார். அடுத்து b1 b2 b3 c1 c2 c3 அதையும் நம்ம எழுதியிருக்கோம் b வெக்டார் c வெக்டார்னு சொல்லிட்டு. அந்த டினாமினேட்டரில் இருக்குது பாருங்கள் 2 3 1 2 -5 -3 இந்த ஒரு விஷயம் மேலே நல்லா கரெக்டாக பார்த்துக்கணும். x - x1 y - y1 z - z1 x - x1 y - y1 z - z1 இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அங்கே ஏதாவது குளறுபடி இருந்துச்சுன்னா கீழே இருக்கிறத நம்ம மாற்ற வேண்டியதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் க்ளீனாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது ஒரு புள்ளி 2 வெக்டர் தானா அப்படின்றதே நல்லா கவனமாக கவனித்து இது ஃபஸ்ட்டு மெத்தட் தானா அப்படின்னு ஊர்ஜிதம் பண்ண பிறகு கார்ட்டீசியன் சமன்பாடு செய்கிறாங்க. கார்ட்டீசியன் சமன்பாடு ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் x - x1 y - y1 z - z1 b1 b2 b3 c1 c2 c3 அதை நம்ம சிட்டிஸ் பண்ணிவிட்டு கெட் ஆன்சர் x - 2y + 4z = 20. பெரிய லெவலில் நம்ம உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண வேண்டியதுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஐஜேகே ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய இந்த A × Bயில் தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். இல்லைனா பாக்ஸ் ஏபிசியில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தளத்தோட துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு. ஸோ r - a டாட் b × c = 0. இந்த b × c வர்றப்ப நம்ம அதனுடைய எக்ஸ்பென்ஷன் செஞ்சாகணும். இங்கே செய்யலை அவங்க. b × c அப்படின்றத மாடுலஸ் ஆஃப் ஐஜேகே b1 b2 b3 c1 c2 c3 அப்படின்னு புட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுறப்ப நமக்கு ஆன்சர் வந்து i - 2j + 4k அப்படின்னு வரும். அது போக r - a r இருக்குது, ஏ வந்து என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க 2i + 3j + 6k அதையும் புட் பண்ணிவிட்டு இந்த ஆன்சர் 20 இந்த பக்கம் வர்றதை அதை நம்ம பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 7th சம் ஆல்சோ த சேம் மெத்தட் தான். எக்ஸாம்பிள் 6.43 அதை சொல்கிறாங்க. ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, 2 வெக்டார் வந்து ஆர் வெக்டார் ஃபார்மேட்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த கோடை கொடுத்துருக்காங்க. அந்த கோடில் இந்த எஸ் கிட்ட இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பி. இந்த இங்கேயும் எஸ் கிட்ட இருக்குது பார்த்தீங்களா, அல்லது டி கிட்டக்குன்னு வச்சுருக்கணும். அதான் எஸ் கிட்ட தான் திருப்பி போட்டிருக்காங்க. ஸோ அது சி. இந்த ரெண்டையும் நம்ம கரெக்டாக ஃபார்மேட்டில் நம்ம ரைட் பண்ணிக்கணும். ஓகேவா? எழுதி முடித்த பிறகு தளத்தோட கார்ட்டீசியன் சமன்பாடு செஞ்சுருக்காங்க. அடுத்து தளத்தோட துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு செஞ்சுருக்காங்க. r - a b × c = 0. பொறுமையாக இந்த r - a டாட் b × c = 0 செய்யுங்க. துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடுக்கு பல துணையலகு உள்ள வெக்டர் சமன்பாடு கூட நிறைய தடவை என்ன செய்வாங்க, கேட்பாங்க. ஓகேவா? இப்போ நம்ம அடுத்த கணக்கு எக்ஸசைஸ் 6.74. இதுவும் சிட்டி சேம் தான். 1.2 வெக்டார் தான். அதை வெக்டார் வந்து தளத்தோட ஃபார்மேட்டுக்கு ஒரு கோடாகவும் ஒரு செங்குத்து தளமாகவும் வச்சுட்டு எழுதியிருக்காங்க. ஸோ ஏ வெக்டார் என்ன, பி வெக்டார் என்ன, சி வெக்டார் என்னன்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். அந்த ஃபார்மேட்டில் ரைட் பண்ண பிறகு மாடுலஸ் ஆஃப் x - x1 y - y1 z - z1 b1 b2 b3 c1 c2 c3 = 0 தளத்தோட கார்ட்டீசியன் சமன்பாடை நம்ம செய்கிறோம். செஞ்சு முடித்தோன்னா தளத்தோட துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு r - a டாட் b × c = 0 அப்படின்றது சேரும். தளத்தோட துணையலகு உள்ள வெக்டர் சமன்பாடு கூட கேட்க வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனுடைய ஃபார்முலாவே நீங்கள் படிச்சுக்கிட்டு அழகாக செய்ய ஆரம்பிச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து
6.7 எக்ஸசைஸில் ஃபிஃப்த்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். இந்த ஃபிஃப்த்து சம் ஆல்சோ 1.2 வெக்டார் தான். ஸோ 1.2 வெக்டாருக்கு நம்ம கிட்டத்தட்ட 4 சம்கள் நம்ம ஆமாவா, அதுவும் துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு தான் நம்ம பார்த்துருக்கோம். நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் தான் நிறையா பார்த்தோம். இங்கே பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் வச்சு சம் இருக்கிறனால இதை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். x1 y1 z1 வந்து a வெக்டார் i மைனஸ் j ப்ளஸ் 3k, b1 b2 b3 2i மைனஸ் j ப்ளஸ் 4k, c1 c2 c3 i ப்ளஸ் 2j ப்ளஸ் k. துணை அலகு வடிவ வெக்டர் சமன்பாடு r வெக்டார் ஈக்குவல் டு a வெக்டார் ப்ளஸ் sb வெக்டார் ப்ளஸ் tc. இந்த ஃபார்ம்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது வந்து மேலே இருக்கிற 2-3 கணக்குகளுக்கும் நீ எங்கே எழுதலாம். சப்போஸ் துணையலகு அல்லாத அப்படின்ற வார்த்தை இல்லாமல் கூட வெக்டர் சமன்பாடுன்னு மட்டும் கேட்கும் பொழுது நீங்கள் துணையலகு உள்ளது தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன் வெக்டர் சமன்பாடுனா ரெண்டுமே எழுதுகிற வாய்ப்பு கூட இருக்கும். ஸோ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு a ப்ளஸ் எஸ்பி வெக்டார் ப்ளஸ் டிசி அப்படின்றதெல்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஆன்சரை. தளத்தோட கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் மாடுலஸ் தான் போடணும். எக்காரணத்தை கொண்டு மேட்ரிக்ஸ் போட்டுறக்கூடாது. ஸோ x மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1 b1 b2 b3 c1 c2 c3 ஈக்குவல் டு 0. ரஃப் ஒர்க்கு சைடில் செஞ்சு பார்த்துருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா பார்த்துக்குங்க. இல்லையா சிட்டிஸ் நீங்கள் எப்பயும் போலையுமே நீங்கள் விரித்து நீங்கள் a கிராஸ் b செய்வோம்ல அதே மாதிரியே நீங்கள் செய்யும் போது 9x மைனஸ் 2y மைனஸ் 5z ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். அடுத்து 10th சம் பாருங்கள். 10th சம்மில் ஒரு சிங்கிள் பாயிண்ட்டு தான், சிங்கிள் லைன் தான் தெரியுது, ஒரு சமன்பாடு தெரியுது. ஆர் வெக்டார் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு a ப்ளஸ் எஸ்பி ப்ளஸ் டிசி அப்படின்னு இருக்க மாதிரி துணையலகு அல்லாத வெக்டர் மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடு கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நமக்கு இது வந்து என்னென்னா துணையலகு உள்ள வெக்டர் சமன்பாடு. ஆமாவா, ஆர் வெக்டார் ஈக்குவல் டு a வெக்டார் ப்ளஸ் எஸ்பி வெக்டார் ப்ளஸ் டிசி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம். அதனால் இது வந்து ஃபஸ்ட்டு டைப் தான். ஸோ அதனால் ஒரு புள்ளி 2 வெக்டார் தான் கணக்கு. அதே ஃபார்மேட்டில் நம்ம அந்த சம்மை வந்து டிஸ்கஸ் பண்ணி ஆன்சர் முடிச்சுக்கலாம். ஓகேவா, துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடுக்கு ஆர் மைனஸ் ஏ டாட் பி கிராஸ் சி ஈக்குவல் டு 0 அதே ஃபார்மேட்டில் முடிஞ்சிருச்சு. அடுத்து வரக்கூடிய கணக்குகளை பாருங்கள். இங்கே வந்து டைப் வேரி ஆகுது. ஸோ எக்ஸாம்பிள் 6.44 11th சம் பாருங்கள். 11th சம் என்ன சொல்லுது, 2 பாயிண்ட் இருக்குது, 2 பாயிண்ட்டு ஒரு வெக்டார் இருக்குது. ஸோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது மேலே வந்து ஈக்குவேஷனை பாருங்கப்பா. x மைனஸ் 1/1 2y ப்ளஸ் 1/2 இந்த 2y ப்ளஸ் 1 ஆனால் 2y வரக்கூடாது. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா y ப்ளஸ் ½ பை 2/2ன்னு வந்தோம். அப்போ 1 வந்துடும். ஸோ y ப்ளஸ் 1/2/1 இந்த ஒரு ஃபார்மேட் மாற்றணும். இந்த ஈக்குவேஷனில் இந்த ஒரு இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அதனால் இதை கொஞ்சம் நேரம் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். ஸோ அப்போ தான் டினாமினேட்டரில் இருக்கிற அந்த 1 மைனஸ் 1 அப்படின்றது சியாக இருக்கும். இல்லைன்னா வேறு ஒரு சி நீங்கள் எழுதுகிற மாதிரி ஆயிடும். 1 2 மைனஸ் 1ன்னு எழுதுகிற மாதிரி இருக்கும். அது ராங்காக இருக்கும். அப்படி ராங்காக இருக்கும்போது ரொம்ப ரொம்ப தவறாக போகும். ஸோ இங்கே பண்ணணுன்னே பி மைனஸ் ஏ பண்ணிடுங்க. இந்த பி மைனஸ் ஏ பண்ணின பிறகு தான் நம்ம இந்த ஆன்சர் சொல்லுவோம். ஏன்னா 2.1 வெக்டார். ஸோ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி மைனஸ் ஏ ப்ளஸ் டிசின்னு வந்துடும். ஸோ ஏ வெக்டார் எழுதிக்கோங்க, எஸ் இன்ட்டு பி மைனஸ் ஏ நீங்கள் பண்ணதை எழுதுங்க ப்ளஸ் டிசி அப்படின்றத எழுதிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ தளத்தோட கார்ட்டீசியன் சமன்பாடு படி மாடுலஸ் ஆஃப் x மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1 x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1 c1 c2 c3 ஈக்குவல் டு 0 அப்படின்ற ஃபார்மேட்டு எழுதிடுறோம். அவ்வளோதான் ஆன்சர். ஸோ துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடில் அதே மாதிரி ஆர் மைனஸ் ஏ, இங்கே வந்து பி மைனஸ் ஏ கிராஸ் சி, அங்கே பி கிராஸ் சி தான், இங்கே பி மைனஸ் ஏ கிராஸ் சி. அதனால் கொஞ்சம் கவனமாக பி மைனஸ் ஏ பண்ண ஆன்சரையும் சியையும் வச்சு கிராஸ் பண்ண பிறகு அந்த ஆன்சர் எடுத்துகிட்டு வந்து ஆர் டாட்டில் பண்ணுங்கள், ஆர் மைனஸ் ஏ போட்டுட்டு. ஓகேவா. அடுத்த சமம் வந்து 2 பாயிண்ட்டு ஒரு வெக்டார் தான். 2.1 வெக்டாருக்கு தான் அதே சமம் தான். துணையலகு உள்ள வெக்டர் சமன்பாடு தான். துணையலகு உள்ளது கார்ட்டீசியன் சமன்பாடு. இது ரெண்டுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ x1 y1 z1 x2 y2 z2 அதை நம்ம எழுதுகிறோம். கிவன் எழுதிக்கிறோம். அடுத்து துணையலகு வெக்டர் சமன்பாடு எழுதுகிறோம். அதே மாதிரி கார்ட்டீசியன் சமன்பாடு எழுதுகிறோம். மாடலஸ் x மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1 x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z2 c1 c2 c3 இதை எழுதிக்கிறோம். ரஃப் ஒர்க் நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம். சிட்டிஸ் நீங்கள் பண்ணும் பொழுது 3x ப்ளஸ் 4y மைனஸ் 5z ஈக்குவல் டு 9 அப்படின்ற அந்த ஒரு ஆன்சர் வருது. ஓகேவா. இங்கே நமக்கு பார்க்குறப்ப 2.1 வெக்டார், இப்பையும் வந்து 2.1 வெக்டார் ஃபார்மேட் தான்.
ஆனால் நம்ம வந்து 4 புள்ளி தெரியுது. ஃபஸ்ட் 2 புள்ளி வந்து பாயிண்ட்டாக நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். அடுத்த 2 புள்ளி வழியாக செல்லக்கூடிய கோட்டின் இணையாக அமையும் தளத்தின் துணை அலகு வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க. அது வந்து எக்ஸசைஸ் 6.7ல் 3rd சம்மு. ஸோ x1 y1 z1 x2 y2 z2 இதெல்லாம் எழுதிக்கிறோம். அடுத்தது வந்து c1 c2 c3 மட்டும் அண்ட் பாயிண்ட் எழுதுறதுனால அந்த அந்த 2வது பாயிண்ட்லேருந்து மொதல் பாயிண்ட்டை சப் பண்ணி எழுதணும். ஸோ -1 -2 5 -1 -8 -3 அப்படின்றத எழுதிக்கிறோம். அதை கண்டுபிடிக்கிறோம். -3, 4, -5 அப்படின்னா -3i + 4j -5k அப்படின்ற b - a கிடைக்குது. இந்த b - ஏயும் பியும் நம்ம பண்ணின பிறகு துணை அலகு வெக்டர் சமன்பாடில் a வெக்டார் + s × b - a + tc அப்படின்றத எழுதுகிறோம். எழுதி முடிச்சுட்டு அது எல்லாமே சிட்டிஸ் புட் பண்ணிக்கிறோம். அப்புறம் கார்ட்டீசியன் சமன்பாடு நோ த ஃபார்மில் மாடல x - x1 y - y1 z - z1 x2 - x1 y2 - y1 z2 - z1 c1 c2 c3 = 0 அப்படின்றத ஆன்சர் புட் பண்ணுறோம். ஸோ 12x - 11y - 16z + 14 = 0 அப்படின்றது வருது. அடுத்து 14. இந்த 14th சம் மட்டும் ஒரே ஒரு 3 புள்ளிகளை வச்ச ஒரே சமன்பாடு கொடுத்துருக்கோம். இது ரொம்ப ஒரே ஒரு சிங்கிள் சம்மு தான். அதனால் இம்பார்ட்டண்டான சம்மு. 3 புள்ளி வழியாக செல்லுது. இந்த 3 புள்ளிகள் வழியாக செல்றதுக்குரிய சமன்பாடு பாருங்கள். ஸோ x1 y1 z1 x2 y2 z2 x3 y3 z3 அது எல்லாத்தையுமே சிட்டிஸ் பண்ண பிறகு b - a பண்ணிங்க 2.1 வெக்டருக்கு. ஆனால் இங்கே b - a-யோட c - a-யும் செய்யணும். செஞ்ச பிறகு இந்த ஆன்சரில் டிசின்னு போட்டதுக்கு பதிலாக c - a போடணும். அவ்வளோதான். ஸோ r வெக்டார் = a வெக்டார் + s × b - a + t × c - a அப்படின்றத புட் பண்ணிவிட்டு அடுத்து கார்ட்டீசியன் சமன்பாடில் எல்லாருமே x1 கழிக்கிறதா வரணும். அதை மாதிரி x - x1 y - y1 z - z1 x2 - x1 y2 - y1 z2 - z1 x3 - x1 y3 - y1 z3 - z1 எல்லாத்தையுமே புட் பண்ணி ஆன்சரை நம்ம என்ன செய்கிறோம், ரொம்ப விரிச்சு எழுதுகிறப்போ 2x + 3y + 4z = 16 அப்படின்றது கிடைக்கும். ஸோ துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு ஃபார்மில் r - a டாட் b - a கிராஸ் c - a அதை பண்ணி முடிச்சிட பிறகு ஆன்சர் வந்துடும். துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு. அடுத்து இந்த 18th சம்மு இதே மாதிரி ஒரு பயிற்சியில் ஒரு சம்மு இருக்கும். இல்லை நமக்கு வந்து இதே மாதிரி இன்னொன்று செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. அந்த சம்மை நம்ம பார்க்கணும். இந்த ஒரு நிமிஷம் பார்த்துருவோம். a வெக்டார் b வெக்டார் c வெக்டார் இதில் ஒன்றுமே இல்லை. பாக்ஸ் abc அப்படின்னா மாடலஸ் a1 a2 a3 b1 b2 b3 c1 c2 c3 அந்த ஒரு ஃபார்முலாவும். அடுத்து வந்து a × b மாடலஸ் i j k a1 a2 a3 b1 b2 b3 அப்படின்ற இந்த ஃபார்முலா மட்டும் நல்லா தெரிஞ்சு அதனுடைய ப்ராசஸ் நல்லா புரிஞ்சிடுச்சுன்னா இந்த செம்ம ஈஸிலி வெரிஃபை தர். ஓகேவா? செகண்ட் ஆப்ஷனும் அதே மாதிரி தான், கொஞ்சம் மாற்றி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதே மாதிரி பண்ணுங்கள். இந்த -24i + 24j - 40k அப்படின்ற அந்த விஷயம் ரொம்ப ஈஸியாக லெகுவாக உங்களால் நிறுவ முடியும். அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குகள் தான் இந்த 14 இந்த 14 சம்முமே ரொம்ப முக்கியமான சம்மு தான். காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் அந்த 4மே அதே மாதிரி ஒரு முக்கோணத்தின் ஒரு புள்ளி வழியாக செல்லக்கூடிய அது வந்து அதுவுமே ரொம்ப கொத்துக்கோடுகள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது வந்து நம்மளுடைய இந்த 1.2 வெக்டார் 2.1 வெக்டார் 3 பாயிண்ட்ஸ் இதுவும் ரொம்ப முக்கியமான சம் தான். அதே மாதிரி இந்த a × b a டாட் b பாக்ஸ் abc இந்த சம்முமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று தான். நீங்கள் ஓயாமல் போட்டு பாருங்கள். ஒரு 20 மினிட்ஸில் நான் இதை சொல்லியிருக்கேன். எந்த அளவு உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் சாட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எலாபரேட்டாக பண்ணிக்கலாம். எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா குழம்பிக்கிறாதீங்க. இன்னொன்று போட்டு பாருங்கள். 6வது பாடத்தில் பரீட்சையிலேன்னு பார்த்தா 2 பெரிய கேள்வி கேட்க வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அது ஒரு பிக் சாப்டர். ஃபஸ்ட்டு வால்யூமில் நீங்கள் நல்லா தரவாக படிச்சிட்டிங்கனாவே 7 பிக் கொஷின்ஸை நீங்கள் வந்து அட்டன் பண்ண வாய்ப்புகள் அதிகம். எப்போனா அல்லதுன்ற ஃபார்மேட்டில் சிக்காமல் இருந்தால், இல்லைன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மேக்ஸிமம் 5 கொஷின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வால்யூமை நல்லா கோத்ரூ பண்ணிங்கன்னா பெரிய கேள்வி 5 நீங்கள் முழு பரீட்சையிலே நீங்கள் அட்டன் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் படிங்க. வெக்டருக்கு வர்றப்ப கேப் சிம்பிள் போடுறதா வெக்டர் சிம்பிள் போடுறதா எனக்கு புரியலையே அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. பரவாயில்ல, கேப் சிம்பிளே போடுங்க. ஏன்னா எல்லாமே யூனிட் வெக்டராக அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க. அதனால் யூனிட் வெக்டராகவே நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கோங்க. அது மாதிரி
ஃபார்முலா எழுதுனா பாக்ஸ் போடுங்க, ஆன்சர்ஸ் வந்தால் நான் இண்டிகேட் பண்ணி காட்டுங்க, சைடு ஹெட்டிங் நல்லா போட்டு பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். வெரி தேங்க்யூ. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட். தேங்க்யூ. பை பை.